ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 90s 80s மோமோஸ். இது வந்து நம்ம மோமோஸும் சொல்லலாம், உப்பு உருண்டையும் சொல்லலாம். இது வந்து இப்போ உண்மையிலேயே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம சூடாக வந்து இதை சமைச்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் துருவல், காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 கிளாஸ் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் வேணால் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படியும் நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். இது 2 வாட்டி நான் தண்ணியில் அலசி அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு வேறு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது 2 வாட்டி வந்து நம்மள அரைச்சிக்கணும். ஏன்னா அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நல்லா நைஸாகவும் அரைக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் அரைக்கணும். ஸோ அதனால் 2 பாதியாக நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அகலமான பேன் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பேன் சூடான பிறகு கொஞ்சமாக ஒரு 3-4 கரண்டியில் நம்ம தேங்காய் எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து எதுக்கு செய்கிறோன்னா டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். இதுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து 3 கரண்டி மட்டும் போதும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூனுக்கு வந்து நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூனு கடலப்பருப்பு, 1.5 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு நல்லா லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு 5-6 வரமிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு அரை கப்பு வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து தேங்காய் துருவல் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் துருவல் போடுறேன். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இதில் மாவு வந்து நம்ம அரைச்ச மாவு இதில் இப்போ ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி போடும். இது நம்ம கை விடாமல் நல்லா கொஞ்சம் அப்படியே கலரிட்டே இருக்கணும். நம்ம அரைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலரி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுரும். நீங்கள் நல்லா தண்ணியாக கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுமையாக வந்து கெட்டி போட்டுரும். ரொம்ப வந்து திக்காக ஊற்றினா சீக்கிரமாக வந்து கலர்னா கூட நம்ம வந்து அந்த மாவுலாம் கொஞ்சம் வேகாது. அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்தால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இது மாவு வந்து வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை தொட்டுக்கணும். இந்த மாதிரி ஒட்டி பார்த்தோன்னா ஒட்டலை, மாவு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நல்லா சூடு ஆறட்டும். கொஞ்சமாக நம்ம கப்பில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே பிடி கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம பிடிக்கட்டைக்காக வந்து பிடி கொழுக்கட்டை வேணால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு ரவுண்டு ஷேப்பில் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவி கட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி வச்சுக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். 2வது தட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மிதமான தீயில தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆவி கட்டி எடுக்கணும்.
இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து நம்ம தண்ணி கொதிக்கிற மாதிரி வச்சா இதில் ஃபுல்லாக வந்து தண்ணி கொத்துக்கும். அதனால் ஸ்லோவாகவே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்லேயே இல்லை ஒரு பவுல்லையே நம்ம மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராகவும் இருக்குது, பார்க்கவும் அழகாகவும் இருக்குது. இது நல்லாவே உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம கார சட்னினா, தேங்காய் சட்னினா அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.